காலையில் பிள்ளைக்கு ஒரு ஆப்பம் சுட்டு கொடுத்தனா, நான் ஆப்பச்சுட்டி ஊர்லேருந்து கொண்டு வந்தேன். அதை இன்னும் பழக்கல பார்த்துருங்க. பழக்கினதுக்கப்புறம் அதில் சுடணும்னு நினச்சிருக்கேன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பிள்ளை கொஞ்சம் நான் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வச்சுட்டோம், பொரி உருண்டை செஞ்சு பார்த்துருங்க. எனக்கு சின்ன பிள்ளையில பொரி உருண்டைன்னா நல்லா பிடிக்கும். நான் கருப்பட்டியில் ஹெல்த்தியாக பிள்ளைக்கு வந்து பொரி உருண்டை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சேன் பார்த்துருங்க. இதோட ரெசிபி வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரியா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் கோயில் திருவிழா நடக்குமா, அப்போ எங்கள் அப்பா டெய்லி எனக்கு ஒரு ரூபா தருவா பார்த்துக்கோங்க. அந்த ரூபாய்க்கு நான் ஓடி போய் பொரி உருண்டை வாங்கி சாப்பிடுவேன் பார்த்துக்கோங்க. அந்த ரூபாங்கிறது வந்து எனக்கு அந்த டைமில் பெரிய காசாகும். ஏன்னா எங்கள் வீட்டில் செலவுக்கு சொல்லி கையில் பைசாவே தர மாட்டாங்க. திருவிழாவுக்கு மட்டும்தான் பைசா தருவா பார்த்துக்கோங்க. அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கேவலமாக கிடந்த கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ஒரு வாட்டர் பிளான் கொடுத்துட்டு நல்லா மினிக்கிட்டு நாங்கள் எதிரமாக போகிறோம். நம்ம வேர்ட்ஸ் ஆஃப் சுபான்னு ஒரு அக்கௌண்ட் தெரியுமா, அவங்கள மீட் பண்ணாக்க போனோம். நாங்கள் அவங்க கூட நிறைய நேரம் பேசிட்டு அவங்க பொண்ணு என் பொண்ணு நிறைய நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் என் பொண்ணு ஒரு மைக் வாங்கி கேட்டேன். அந்த மைக்கை வாங்கி கொடுத்துட்டு மெக்டானல்ஸில் போய் சாப்பிட்டுட்டு அந்த மைக்கோடையே வீட்டுக்கு போய் மைக்கோடையே என் பொண்ணு தூங்கிட்டேன். அவள் தூங்கின கேப்பில் கடைன்னு போய் முட்டைக்கறியும் ஆப்பமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா ஐஸ்ன்னு கேட்டுகிட்டே இருக்காளா. அதனால் வீட்லேயே நம்ம பாதாமில் ஒரு ஐஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் செஞ்சு எல்லாம் செட் பண்ணி மோனில் வச்சுட்டு ஃப்ரீசர்லேயும் வச்சுட்டு இதோட ரெசிபி நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், சரி? அப்பாடே எல்லா வேலையும் முடிச்சுட்டுப்பான்னு சொல்லிட்டு சத்தை இருக்கலான்னு பார்த்தா முழிச்சுட்டு பார்த்துக்கோங்க. முழிச்சோன்னா அவளுக்கு ஆப்பம் கொடுத்துட்டு அப்புறம் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ண போனோமா, வரும்போது இளநியும் குடிச்சு பார்த்துக்கோங்க. சரி மக்கா, அப்போ நாளைக்கு பார்ப்பேன் மக்கா, பாய்.